வெயில் அதிகம்தான். காலில் ஷூஸ், இறுக்கமான உடை, கழுத்தில் வேறு டை. இவருக்கு என்ன பைத்தியமா? இப்பொழுதில்லை, கூடிய சீக்கிரம் ஆகிவிடுவார். ஏன் தெரியுமா? சந்திக்கும் ஆட்களும் கேட்கப்படும் கேள்விகளும் அப்படி. சொன்னேன் செந்தில். உலகம் உருண்டுன்னு எப்படி சொல்லுவீங்க? இன்டர்வியூல ஆரம்பிச்சு இன்டர்வியூக்கே திரும்பி வரேன்னு இதுல இருந்து தெரியல சார். மிஸ்டர் செந்தில், 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்? 9. 8 வேலையை தரப்போறீங்க. வரும்போது எத்தனை படி ஏறி வந்தீங்க? சாரி சார், நான் லிப்ட்ல வந்தேன். உலகத்துல தலை சிறந்த 3 பத்திரிகள் பேர் சொல்லுங்க. உங்க அம்மா, எங்க அம்மா, உங்க பொண்டாட்டி. எல்லோரும் இந்நாட்டு மன்னர்னு யார் சொன்னா? சொன்னது யார் என்று செந்தில் தேடிக்கொண்டிருக்கிறான். உங்களுக்கு தெரிந்தால் நீங்களாவது சொல்லுங்களேன். சார், இந்த 1 ரூபாய் உங்க பையில இருந்து விழுந்தத பாருங்க. அழகப்பா. 10 ரூபாய் கடன் வேணும். தேங்க்யூ சார். எக்ஸ்கியூஸ் மீ, போன மாசம் வாங்கின 10 ரூபாய் நான் சொன்ன தேதியிலே திருப்பி கொடுத்துருவேன். எனக்கு தெரியாதா? இந்த மாசம் ஒரு 20 ரூபாய் கடன் வேணும். தேங்க்ஸ். ஹலோ. ஹலோ. போன மாசம் வாங்கின 20 ரூபாய். தேங்க்ஸ். நான் சொன்ன தேதியிலே திருப்பி கொடுத்துருவேன். எனக்கு தெரியாதா? இந்த மாசம் ஒரு 30 ரூபாய் கடன் வேணும். என்ன வாசு, போன மாசம் 10 ரூபா கொடுத்துட்டு 20 ரூபா கேட்டீங்க, கொடுத்தேன். இந்த மாசம் 20 ரூபா கொடுத்துட்டு 30 ரூபா கேக்குறீங்களே. இதே ரீதியில போனா எனக்கு கட்டிக்கு துணி கூட இருக்காது போல இருக்கே. அப்படி ஒரு நிலைமை வந்தா கூட நீங்க கண்டிப்பா ஆபீஸ்க்கு வரணும். இவர் வாசு. சிரிப்பான சில செயல்களை செய்து சோகமான தனது வாழ்க்கையில் அவ்வப்பொழுது வசந்தங்களை ஏற்படுத்திக் கொள்பவர். இவருக்காக இவரது பெற்றோர்கள் விட்டு சென்ற சொத்து 2 தங்கைகள் மட்டுமே. யார் தம்பியா? நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொன்னாரு பையன் நல்லா நடிப்பானா, அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வர சொன்னேன். அப்படியா? உள்ள வா. உன் பேரு? சிவா சார். நடிச்சு காட்டு பார்க்கலாம். சரி சார், வீரபாண்டி கட்டபொம்மன்ல இருந்து ஒரு சீன் ஆக்ட் பண்ணி காமிக்கிறேன் சார். ஓம் புடவரது பூமியில் உடுத்தி எங்கள் வைத்திருந்தாயா ஆலயத்தை ஏற்றம் நிறுத்தாயா அல்லது குஞ்சுகளோ இங்குளோ பெண்களுக்கு மஞ்சள் வைத்து கொடுத்தாயா? கலைவார் உழவுகளுக்கு ஏர்களை தூக்கி சுமந்தாயா? மாமனோ மச்சானோ யாருக்கு இருக்காரு ஏற்காடு? இப்ப நாங்க எடுக்க போறது தமிழ் படம். இப்ப நீ என்ன மொழியில பேசுன? இல்ல சார், இப்ப எல்லாம் தமிழ் தெரியா பேச தெரியாட்டினா தான் தமிழ் படத்துல சான்ஸ் கிடைக்குன்னு சொன்னாங்க. அதனாலதான் சார். இவர்தான் சிவா. நடிப்பாசையால் படிப்பை விட்டவர். நடிகனாகத்தான் ஊருக்கு திரும்புவேன் என்று சபதம் ஏற்று சென்னை வந்தவர். இவரது சபதம் நிறைவேறுமா? என்னடா அது, 1/2 hour ஆகுது, இன்னும் பஸ்ஸை காணும். இன்டர்வியூக்கு வேற போகணும். இன்டர்வியூல போய் என்னடா கிடைக்க போற? சார், எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இங்க ராமசாமி வீடு எங்க சார் இருக்கு? இங்க கூப்பிடுறது ஒருத்தர் தான். ஓஹோ, ராமசாமி. ராமசாமி, ராமசாமி. டாக்டர் ஃபிகர் வருது பாரு. டேய் போடா, இன்டர்வியூ போற நேரத்துல நமக்கு வெள்ளம் வேணாம்பா. $36, $24, $36. 36, 24, 36. என்னம்மா முறைக்கிற? பஸ் ரூட்ட சொன்ன. நான் யார் தெரியுமா? தெரியாதுங்க. சொல்லுங்க. போலீஸ் கமிஷனருடைய பொண்ணு. நாங்க யார் தெரியுமா? தெரியாது. நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். மோகடா. இடியட். டேய் செந்தில், தைரியமா நில்லுமா. அந்த மாதிரி தெரியாது நீ நம்ம பையன் தானே. ஐயோ, ஒரே அலுப்பாயிடுச்சுடா சேகர். எங்க போனாலும் கேள்வி மயம்.
இன்டர்வியூக்கு போனா என்ன படிச்சிருக்கேன்னு கேள்வி, வீட்டுக்கு போனா வேலை என்னாச்சுன்னு கேள்வி. இப்பெல்லாம் கேள்வி கேட்கறவங்கள கண்டாலே 12 போயிடுச்சிங்களே. 12 இல்ல, ஏகப்பட்ட போயிடுச்சு. ஒரு 100 120 இருக்கும். என்னடா எவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கோம். அப்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணாரல. வாடா ராஜே. என்னடா? இல்லடா, நவகிரகத்தை சுத்தினா பலன்னு பேப்பர்ல போட்டு இருந்தது. உங்களை சுத்தினா என்ன, நவகிரகத்தை சுத்தினா என்ன, பலன் ஒண்ணுதான். சொல்ல போனா அதிகம். நவக்கிரகம் பலன் சுத்துறது இதுலயே ஒன்னும் உருப்படுறத காணா. டேய், கொஞ்சம் நெஞ்சமாவது உருப்பட்டதுனால தான்டா. உனக்கு பிடிக்கலன்னா விட்டுடு. டேய், ஆரம்பிச்சிட்டீங்களா? வாசு சும்மா உட்காரு. பாய், இன்னொரு டீ சக்கரை போட்டு. சக்கரைன்னு ஒரு நாள் சால்ட்டை போட்டு கொண்டு வந்துட்டா. என்னடா இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துட்ட? ஒண்ணு இல்ல, இன்னைக்கு லேடி டைபிஸ்ட் வரல. இந்த வருஷம் நீ தூளா கொண்டாடிடுவோமா? கொண்டாடிடுவோம். புள்ள எல்லாம் கொடி கட்டணும், கட்டிடுவோம். புது ரெக்கார்ட்ஸ் வாங்கணும், வாங்கிடுவோம். நீ குளிக்கணும். அவர்கிட்ட வத்தி வட்டி வாங்கடா. அப்படியே சிகரெட் இருந்தாலும் வாங்க. பாருங்கள, கலர் கலரா புகை வர்ற சிகரெட் இருக்கான். அது கிடைச்சா ஒரு 20 பாக்கெட் வாங்கி ஊதி நியூ இயர் டே அன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஃபுல்லா கலர் ஆக்கிடலாம். வாங்க நம்ம ஏரியா கூட. சார் வணக்கம், என் பேர் சிவா. நான் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு ஆள் சார். நான் எல்லாரும் மாதிரி நடிப்பேன். முத்துராம நட, சுதாகர் ஆட்டம், ரஜினி ஸ்டைல் இதெல்லாம் வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் அவங்கவங்களே ஒழுங்கா செய்துகிட்டு இருக்காங்க. நான் சிவா எப்படி நடிப்பாருன்னு பார்க்கலாமா? சிவா, ஓ நான் தான் நடிச்சு காட்டுறேன் சார். இப்ப நான் ஒரு பெரிய நடிகன் ஆயிட்டேன். நீங்க என்ன புக் பண்ண வரைக்கும் வச்சீங்க. அப்போ ஏந்திரிங்க ப்ளீஸ், ஏந்திரிங்க சார். கதையை பார்த்தேன். என்ன கதை போ? சரி சரி, ஹீரோயினை மாத்திரு. காமெடியா வேண்டாயா? கலர் படங்கிற எல்லாம் தான் கலர் எடுக்கானுங்களே. நீ சின்ன ஸ்கோப்ல எடு. எழுந்துடுறா. உண்மையிலேயே நீ கவனிக்கப்பட வேண்டிய ஆள்தான். உனக்கு ஒருத்தரும் சான்ஸ் கொடுக்காம நான் கவனிச்சுக்கிறேன்.